வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஹெலன் புயல், மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை. சேலம் அருகே கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் அடுக்குமாடி குடியிருப்பு தரைமட்டம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உள்பட 4 பேர் பலி. பெங்களூரு ஏடிஎம் மையத்தில் பெண்ணை அரிவாளால் வெட்டி பணம் கொள்ளை, உறைய வைக்கும் சிசிடிவி காட்சிகள். விரிவான செய்திகள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவெடுத்துள்ளது. ஹெலன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. செவ்வாயன்று வங்கக்கடலின் மத்திய பகுதியில் உருவான புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயல் சின்னமாக மாறியது. ஹெலன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் சென்னையிலிருந்து 460 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது ஆந்திராவின் ஓங்கோல் மற்றும் ஸ்ரீஹரிகோட்டா இடையே வியாழக்கிழமை இரவு கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகடலோர தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் கேட்டுக் கொண்டார். இந்த ஹெலன் என்று பெயரிடப்பட்டுள்ள புயலானது மேற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு ஆந்திராவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா மற்றும் ஓங்கோலுக்கு இடைப்பட்ட கடல் பகுதியிலே, குறிப்பாக காவாலிக்கு அருகிலே நாளை இரவு கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இன்று காலை 8 மணி அளவிலே காவாலிக்கு கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் காரணமாக பாதிப்பு என்பது தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு மட்டுமே இருந்தாலும் கடல் கொந்தளிப்பாக மாறும் என்பதன் காரணத்தினாலே வட கடலோர தமிழக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்த நிகழ்வானது தமிழக பகுதியில் உள்ள காற்று ஈரப்பதத்தை ஈர்த்துக் கொள்வதன் காரணத்தினாலே அடுத்த 24 மணி நேரத்திலே ஓரிரு இடங்கள் மட்டுமே நாம் மழையை எதிர்பார்க்கலாம். இந்த புயல் காரணமாக பாம்பன், நாகை, கடலூர், புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக ஆந்திராவின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும் போது 160 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆந்திராவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. சேலம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் கட்டடம் தரைமட்டமானது. இந்த சம்பவத்தில் 4 பேர் பலியாயினர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சேலம் மாவட்டம் எஸ். பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் அகமது என்பவர் அதே பகுதியில் கவரிங் நகைக்கடை நடத்தி வந்தார். அவருடைய மனைவி ஆயிஷா புதன்கிழமையன்று காலை சமையல் செய்வதற்காக சிலிண்டரை திறந்துவிட்டு மறந்து போய் வேறொரு பணியில் இருந்துள்ளார். சிறிது நேரம் கழித்து அடுப்பை பற்ற வைத்த போது சிலிண்டர் பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள 3 வீடுகள் இடிந்து தரைமட்டமானது. அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர். தகவல் அறிந்து போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பால் கறந்துட்டுங்க சார். நான் பால் ஊத்திட்டு நேரமா போயிட்டு வரலான்னு நான் போயிட்டு இருந்தேங்க சார். போயிட்டு நான் வர்றதுக்குள்ள பாதி தூரம் வர்றதுக்குள்ளேயே இங்க சத்தம் கேட்டுச்சு. பையன் வீட்டுல இருந்தா நான் பயந்துட்டு கத்திட்டு வந்தேன் சார். வர்றதுக்குள்ள எல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. எங்க ஒரு மாடு இறந்துருச்சு. 4 மாடுக்கு அடிபட்டுருச்சு, அதிகமான அடி. இந்த சம்பவத்தில் அகமத் மற்றும் அவருடைய மகன் சித்திக் ஆகிய இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சிகிச்சை பலனின்றி ஆயிஷாவும் குடியிருப்பில் வசித்து வந்த மல்லிகா என்ற பெண்ணும் இறந்தனர். படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிலிண்டர் வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதா, இல்லை வெடிப்பொருள் எதுவும் வெடித்ததா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெங்களூரில் பரபரப்பான பகுதியில் இருந்த ஏடிஎம்மில் புகுந்த கொள்ளையன் அங்கிருந்த பெண்ணை துப்பாக்கி முனையில் மிரட்டி அரிவாளால் வெட்டி பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு நகரின் மையப்பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கியின் ஏடிஎம்மில் அந்த வங்கியில் மேலாளராக பணியாற்றும் 44 வயது ஜோதி என்ற பெண் அதிகாரி பணம் எடுக்க சென்றார். காவலாளி இல்லாத அந்த ஏடிஎம்மில் திடீரென்று புகுந்த ஒருவன் ஷட்டரை இழுத்து மூடி அந்த பெண்ணை முதலில் துப்பாக்கி முனையில் மிரட்டினான். அந்த பெண் அதிகாரி தப்பி ஓட முயற்சித்த போது தனது கைப்பையில் வைத்திருந்த நீண்ட அரிவாளால் வெட்டி தள்ளினான். சரமாரியாக அரிவாள் வெட்டு விழுந்ததில் அந்த பெண் அதிகாரி இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார். அவரிடமிருந்து பணத்தையும் மொபைல் போனையும் கொள்ளையடித்துக் கொண்டு அந்த கொள்ளையன் தப்பிச் சென்றான். சிசிடிவியில் பதிவாகியிருந்த காட்சிகள் ரத்தத்தை உறைய வைப்பதாக இருந்தன. நீண்ட நேரம் மூடிக்கிடந்த ஏடிஎம்மில் ரத்தம் வழிவதை கண்ட பொதுமக்கள் மற்றும் வங்கி ஊழியர்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர்.
ரத்த வெள்ளத்தில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த பெண் அதிகாரி ஜோதி உடனடியாக ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தலையில் விழுந்த வெட்டு மண்டை ஓட்டை வெட்டியிருப்பதை அடுத்து அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை நடந்தது. தற்போது அந்த பெண்ணின் உடல்நிலை திருப்திகரமாக இருப்பதாகவும், ஆனாலும் அந்த பெண் பேச முடியாத நிலையிலும், மூளையில் காயம் ஏற்பட்டதால் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கொள்ளையனை பிடிக்க 3 தனிப்பிரிவு போலீஸ் படை அமைக்கப்பட்டுள்ளது. ஏடிஎம்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை அடுத்து அனைத்து ஏடிஎம் மையங்களுக்கும் உடனடி பாதுகாப்புக்கு கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை அரசு பொது மருத்துவமனையில் 5000 சதுரடி பரப்பளவிலான மலிவு விலை உணவகத்தை முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். கடந்த பிப்ரவரியில் துவக்கப்பட்ட தமிழக அரசின் மலிவு விலை உணவகம் சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகளில் செயல்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சென்னை அரசு பொது மருத்துவமனையில் 5100 சதுரடி பரப்பளவில் 300 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய மலிவு விலை உணவகத்தை தலைமைச் செயலகத்திலிருந்து முதல்வர் ஜெயலலிதா புதனன்று காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். முன்னதாக சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் தமிழக அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, செந்தூர் பாண்டியன், சண்முகநாதன் மற்றும் புதுச்சேரி அதிமுக MLA ஓம்சக்தி சேகர் ஆகியோர் வீட்டு திருமணங்களை முதல்வர் ஜெயலலிதா நடத்தி வைத்தார். சென்னையில் புதனன்று நடந்த திருமண நிகழ்ச்சிக்காக முதல்வரின் வீட்டில் துவங்கி விழா நடந்த இடம் வரையிலும், OMCAவிலிருந்து ராயப்பேட்டை வரையிலும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வழி நெடுகிலும் ஜெயலலிதாவை வாழ்த்தி தொடர்ச்சியாக பிரம்மாண்டமான விளம்பர பிளக்ஸி பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளுக்காக மெரினா கடற்கரை காமராஜர் சாலையிலும் பிரம்மாண்டமான பிளக்ஸி பேனர்கள் அணிவகுத்து நின்றன. இந்த விழாக்களுக்கு பிளக்ஸி பேனர்களுக்கு மட்டுமே லட்சக்கணக்கான ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஏற்காடு இடைத்தேர்தலில் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி மாவட்ட கலெக்டரை மாற்றக் கோரிய வழக்கில் தேர்தல் கமிஷனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஏற்காடு இடைத்தேர்தல் டிசம்பர் 4ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான பிரச்சாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மாறன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். ஏற்காடு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியின் தலையீடு அதிகமாக உள்ளதாகவும், அமைச்சர்கள் பல்வேறு முறைகேடான செயல்களில் ஈடுபடுவதாகவும் புகார் தெரிவித்துள்ள மாறன், இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் செய்தால் கண்டுகொள்வதில்லை என்றும், இதற்கு மாவட்ட கலெக்டரும் துணை போவதால் அவரை மாற்ற தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சசிதரன் முன்பு புதன்கிழமையன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி 1 வாரத்திற்குள் தேர்தல் ஆணையர், மாவட்ட கலெக்டர், விசாரணை அதிகாரி ஆகியோர் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி உள்ளிட்ட இந்திய மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வு சென்னை அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகத்தில் துவங்கியது. இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் இயங்கும் ஆயுஷ் எனப்படும் ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி மற்றும் இயற்கை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான முதல் கட்ட கலந்தாய்வு அக்டோபர் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையும், 2ஆம் கட்ட கலந்தாய்வு 28ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடந்தது. இந்நிலையில் 3ஆம் கட்ட கலந்தாய்வு புதன்கிழமையன்று சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தேர்வுக்குழு அலுவலகத்தில் நடைபெற்றது. 10 அரசு கல்லூரிகள் மற்றும் 86 தனியார் கல்லூரிகளில் உள்ள காலி இடங்களுக்கான கலந்தாய்வில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இன்னைக்கு தேர்ட் டைம் ரீகவுன்சிலிங் நடத்துறாங்க, மூவ்மெண்ட் கவுன்சிலிங்கும் நடத்துறாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்க காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் தான் கவுன்சிலிங் நடக்கும்னு நினைக்கிறேன். BSMS அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பா கிடைக்கும்ன்ற ஒரு ஹோப் இருக்கு. இன்னைக்கு 3வது கட்ட கவுன்சிலிங் நடக்குது இந்த சித்த மருத்துவத்துக்கு. அதெல்லாம் 96 சீட் இன்னைக்கு இருக்கு. அதெல்லாம் நான் ஹோமியோபதி எடுக்கலாம்னு வந்திருக்கேன்.
தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி அருகே காங்கிரஸ் பிரமுகர் காமராஜ் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அங்கு பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இவ்வழக்கில் 5 பேர் சரணடைந்துள்ள நிலையில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி பூரணாங்குப்பத்தைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினராக பொறுப்பேற்றிருந்தார். இந்நிலையில் தமிழக பகுதியான காட்டுப்பாளையம் பகுதியில் செவ்வாயன்று இரவு இருசக்கர வாகனத்தில் சென்ற காமராஜை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அவருடைய உறவினர்கள் மற்றும் கட்சியினர் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டு பேருந்துகள் மீது கல் வீசி தாக்குதல் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி கலைத்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை தமிழக புதுச்சேரி மாநில போலீசார் இணைந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருமான திரு காமராஜ் அவர்கள் மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரி மாநில போலீசாரும் தமிழக போலீசாரும் விரைவில் அந்த குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். காமராஜ் கொலை சம்பவத்தால் பூரணங்குப்பம், தவளக்குப்பம் பகுதிகளில் தொடர்ந்து பதட்டம் நீடித்து வருவதால் அங்கு கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பணியில் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதைப் போல தங்களுக்கும் மருத்துவ நிதி வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தினர் மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் நடந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்த சங்கத்தின் தலைவர் கங்காதரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படி ஆகியவற்றை இணைத்தே ஓய்வூதியம் கணக்கிட வேண்டும் என்ற ஆணையை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஓய்வூதியத்தை கணக்கிடும் பொழுது ஓய்வு பெறுகிற அரசு ஊழியர் ஓய்வு பெறுகிற மாதம் கடைசியாக என்ன அடிப்படை ஊதியம் வாங்கினாரோ அதில் பாதியை ஓய்வூதியமாக கணக்கிட்டு வழங்குகிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அகவிலைப்படி என்பதும் சம்பளத்தின் ஒரு பகுதியே என்பதனால் அகவிலைப்படியையும் சேர்த்தே ஓய்வூதியம் கணக்கிடப்பட வேண்டும் என்று தெளிவான தீர்ப்புரைகளை வழங்கியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஏற்ப சரியான வழியில் எல்லோரும் பயன்படக்கூடிய வகையில் வழங்க வேண்டும் என்று இந்த தர்ணா போராட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இலங்கை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் 4 பேர் சொந்த ஊர் திரும்பினர். ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மீனவர்கள் ரகு, வேல்முருகன், முத்துசாமி மற்றும் கிறிஸ்து ஆகிய 4 பேர் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றபோது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். 4 முறை காவலை நீட்டித்து வந்த இலங்கை நீதிமன்றம் மீனவர்கள் 4 பேரையும் கடந்த 5ஆம் தேதி விடுதலை செய்தது. இதைத் தொடர்ந்து விடுதலையான மீனவர்கள் தங்களுடைய படகை மீட்டுத்தர கோரி இந்திய தூதரகத்திடம் முறையிட்டு காத்திருந்தனர். 14 நாட்கள் ஆகியும் இந்திய அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் 4 மீனவர்களையும் இலங்கை அரசு சர்வதேச கடல் பகுதியில் வைத்து இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மீனவர்கள், இந்திய கடலோர காவல் படையினரின் மெத்தன போக்கால் தான் தாங்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் தங்களுடைய படகை மீட்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காப்பது ராமேஸ்வர பகுதி மீனவர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 23,192 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,899 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 60 காசுகள் அதிகரித்து 49 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 46,085 ரூபாயாக இருந்தது.
கோவையில் ஓட்டுநர் உரிமம் பெற வருவோருக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஆடை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. கோவையில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு ஓட்டுநர் உரிமம் பெறுதல், புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக தினமும் பொதுமக்கள் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். ஓட்டுநர் உரிமத்திற்காக அலுவலகத்தில் புகைப்படம் எடுக்க வரும் நபர்களுக்கு போக்குவரத்து அலுவலக நிர்வாகம் ஆடை கட்டுப்பாட்டை விதித்துள்ளது. பெண்கள் சுடிதார் மற்றும் புடவை அணிந்தும், ஆண்கள் டி ஷர்ட்டை தவிர்த்து சட்டை அணிந்தும் வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வட்டார போக்குவரத்து கழக அறிவிப்பிற்கு பலர் வரவேற்பு தெரிவித்தாலும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்டிஓ அலுவலகங்களில் லைசன்ஸ் எடுக்க வர்றவங்களுக்கு கலாச்சார முறைப்படி ஆண்களுக்கு பேண்ட், ஷர்ட், வேட்டி, பெண்களுக்கு சுடிதார், சேலை அணிந்து லைசன்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது மிகக்கூடிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வித முன்னறிவிப்புமின்றி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் ஓட்டுநர் உரிமம் எடுக்க வந்த பலர் திருப்பி அனுப்பப்பட்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.